தனியா வச்சுக்குவேன். என் கை காசுல டிக்கெட் வாங்கி தரேன். உள்ள போய் இந்த படத்தை பாரு. நல்லா இருக்கு. நீ அதுக்கப்புறம் நான் கேக்குறா நீ ஒரு போறியாடு நீ ஒரு போறியாடு வந்து பாரு. ஒரு செகண்ட். படடா ஒரு நல்லா இருக்கும். மனசாட்சி இருக்கா? டிசப்பாயின்மெண்ட்டுன்னு இல்லை. இப்போது நான் வந்து இந்த படத்துக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, விஷால் நடிச்சிருக்காரு. சரி ஓகே, ஒரு ட்ரஸ்ட்டில் தான் போய் பார்க்குறோம். விஷாலோட படம்லாம் வருது, நம்ம விஷால் படம் வருது. அந்த படத்துக்கு வந்து முன்னாடி சீட்டாக இருந்தது. சூர்யா அவரோட படத்துக்கு வந்து முன்னாடி சீட்டாக இருந்தது. சரி இந்த படம் போய் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து பார்த்தா எந்த சீனுமே ஒட்டவே இல்லை. இப்போ ஒரு சுமாரான படம்னாலும் இந்த சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இந்த சீனாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு. விஷால் வந்து அவரோட பொட்டென்ஷியல் என்ன, அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா, அவரோட பீக்கில் இருக்கும்போதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த படம் ஒன்றுமே இல்லை. 2 ஹீரோயின் இருக்காங்க, அதில் ஒரு ஹீரோயின் டோட்டல் கிரிஞ்சு. அஞ்சலியை காமிக்கிறாங்க, டோட்டல் கிரிஞ்சு. துஷாராவை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஏன் இந்த படத்துக்கு ஓகே சொன்னாங்க, ஏன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வருவாங்க, சாப்பிட்ற மாதிரி மட்டும்தான் துஷாராவை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சுட்டு தள்ளுறாங்க, அவங்க செத்துடுறாங்க. இல்லை நான் எந்த கேரக்டரை ஏன் பார்க்குறேன், எதுக்கு பார்க்குறேன் எனக்கு தெரியாது. ஒரு சீன் ஒன்று வரும், காரில் வந்து இவர் வண்டியில் போகும்போது, விஷால் வந்து 2 வீலரில் போகும்போது காரில் வந்து சேர்ப்பட்டுருதான். அது இதோ இந்த காரில் ஒரு ஓரமாக படும். அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், பையனோட ஸ்கூலுக்கு போகிற பையன் வாட்டர் பாட்டிலை வாங்கி அந்த தண்ணியை ஊற்றி இவர் டையை வச்சு தொடப்பாராம். என்னங்க சீனு, ஒரு காரில் ஒரு சேறுப்பட்டா டையெல்லாம் போட்டால் தொடப்பீங்க, ஸ்கூல் படிக்கிற பையன் தண்ணியை எடுத்து ஊற்றி கழுவுவாங்களாம். என்ன இது லாஜிக் இருக்கா எங்கேயாச்சும்? இல்லை இது வீணாக போயிடுச்சு. இல்லை என் வாழ்க்கையில் ஒரு 3 ஹவர் வீணாக போயிடுச்சுன்னு நான் சொல்ல. அவங்க படம் எடுத்தது வீணாக போயிடுச்சுன்னு நான் சொல்ல. 3 ஹவர் உட்காந்து பார்த்தேன், எனக்கு தான் வீணாக போச்சு, என் டைமு வேஸ்ட்டு. சும்மா இப்போ ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு 3 ஹவர் படம் எடுத்தாலே அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆவாதான்னு அவ்வளோ கேள்வி கேட்பீங்க தானே. 3 ஹவர் படம் எப்படி உட்காந்துங்கன்னு. இப்போ இவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் ஒரு சீன் கூட பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்கிறது இல்லை. ஐயோ கிளைமேக்ஸா, ப்ரீ கிளைமேக்ஸில் ஏஞ்சி வரலான்னு நினச்சேன். ஏன்னா அதில் சுத்தமாக லாஜிக்கே இருக்காது. சரி ஓகே அப்படின்னா திடீர்னு வந்து அப்பா வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், பையன் வந்து ஒரு சிட்டியில் வாழ்கிற ஒரு பயந்தாங்கோலி மாதிரி இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அப்பா செத்துறாரு, அப்பாவுக்கு பார்த்தா இவர் கேங்ஸ்டர் மாதிரி அந்த கோட்லாம் போட்டு வரானாம். நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ சண்டையே எப்படி நீ போடுவேன்னு தெரியாது. திடீர்னு வந்து பார்த்தா பெரிய பெரிய கேங்ஸ்டர் எதிர்த்து இவர் கோட்டு போட்டு அவங்க அப்பா மாதிரி வருவாராம். நான் என்னத்தை சொல்ல. சரி இவர் வராருன்னு பார்த்தா பின்னாடி ஒரு 10 லேடிஸ் வந்து இவருக்கு வந்து பில்டப் சாங் கொடுக்குறாங்க. என்ன ப்ரோ இது? ஐயோ வேணாங்க, நான் இதை ஒவ்வொன்றுத்தையும் பேசினா நான் ஒவ்வொன்றுத்தையும் போட்டு அடிப்பேன். நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. மார்க் ஆண்டனி ப்ரோ இதெல்லாம் மார்க் ஆண்டனிலாம் இல்லை ப்ரோ. நானும் படத்தில் வந்து போஸ்டரில் வந்து விஷால் 3 ஃபோட்டோ வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். சரி 3 விதமான கேரக்டரான்னு பார்த்தா விஷால் அதான் சொன்னார், இந்த படத்தில் மேக்கப் மேன்லாம் வந்து நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணி ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நல்ல மேக்கப் மேன். என்ன மேக்கப் மேனு? இந்த படத்தில் அந்த தாத்தா மாதிரி ஒரு விஷால் வருவார்ல, அவரோட மேக்கப்லாம் ரொம்ப அப்பட்டமாக ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். வேறு என்ன சொல்லணும்? 3 கேரக்டருக்குமே பயங்கர டிஃபரன்ஷியேட்லாம் நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விஷால் ஒரு டிஃபரன்சியேஷனும் இல்லை ப்ரோ. அந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு அதான் செகண்ட் ஹாஃப் மேலே வர விஷால் சமுத்திரகனி மாதிரி இருப்பார். இல்லை டிஃப்ரென்சேஷன்லாம் இல்லை. ஒவ்வொன்று அது இது இல்லைனா 2 பேர் ஒரே விஷால், இன்னொன்று வந்து ஒரு சிட்டி லைஃப் வாழ்கிற விஷால், அவ்வளோதான் ப்ரோ. வேறு கேள்விலாம் கேட்காதீங்க, சும்மாவே போட்டு அடிப்பேன் நான். விட்டுருங்க. 5க்கு நான் இப்போ இதெல்லாம் சொல்லி நான் ரேட்டிங் கொடுப்பேன்னு வேறு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா ப்ரோ? அஞ்சலியா விடுங்க ப்ரோ, ஆள கிரிஞ்சுன்ற அஞ்சலின்றீங்க. உங்களுக்கு ஐயா சொல்றது கேளுங்க. ஏன் புரியலங்க இது ஏன் புரியலங்க? உங்களுக்கு விஷால பிடிக்குதா? உங்களுக்கு விஷால பிடிக்குதா? உங்களுக்கு விஷால பிடிக்குதா? தனியா வச்சுக்கோங்க. என் கை காசுல டிக்கெட் வாங்கி தரேன். உள்ள போய் இந்த படத்தை பாரு, நல்லா இருக்கு. நீ அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் கேக்குறா, நீங்க இப்ப உங்க யாருமே ஃப்ரெஷ்ஷா போலையா? யாருமே ஃப்ரெஷ்ஷா போலையா? ஃப்ரெஷ்ஷா போனது யாராவது பேசுங்க. இப்போ நல்லா இருக்குன்னு வந்து பேசுங்க. இப்போ பேசுவீங்களா? அப்படியே வந்து இந்த படத்தை பார்க்கலாம். விஷால் இங்க பாருங்க. விஷால் ஆக்ஷன் இருக்கு. எப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீ ஒரு போராடு, நீ ஒரு போராடு. வந்து பாருங்க. அவன்லாம் தேடிட்டு இருக்கேன் பாஜி. நானே
எந்த படம் வந்தாலும் குறை சொல்லுவான். ஏன்னா ஆப்போசிட்டில் காசு கொடுத்தாங்கன்னா என்ன வேணாலும் பேசுவான். சரிங்களா? அவன் பேசுறதெல்லாம் மக்கள் கேட்கவே கூடாது. அவன்லாம் வந்து பேட்டி கொடுக்கவே கூடாது என்னை பொறுத்த அளவுக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, டிவிகே டிஎம்கே அரசியல் வரும்போது என்ன சொன்னான் இவன் டிவிகே பற்றி? இப்போ பொட்டை வாயை திறக்கிறானா? விஜயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டான்ல, இப்போ வாயை திறக்கிறானா? திறந்தானா வாயில் குத்துவாங்க. இதான் விஷயம். அதெல்லாம் அவனுக்கு சொல்கிறத கேட்காதீங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு அவன் இல்லை ப்ரோ, இப்போ அவர் எதனால் இப்போ மகுடம் படம் ப்ரமோஷன் ஸ்டண்ட்டுக்காக அப்படி பண்ணுறாரா இல்லை என்ன கதை? இல்லை ப்ரோ, அவன் வந்து பணம் தராங்க ஆப்போசிட்டில், அதனால் வந்து அப்படி பேசுவான். ஒரு ரசிகனாக பாருங்கள், ஆடியன்ஸாக போய் பாருங்கள், சொல்லுங்கள். இவன்லாம் பேச தகுதி இல்லாதவன், அதனால் இவன் சொல்லக்கூடாது. எனக்கு அதுதான் கோவம் வருது. இவன்லாம் எதுக்கு சொல்லணும்? இல்லை ப்ரோ, இது சரி விஜய் படத்துக்கு சொன்னாலும் ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்போசிட்டிங் எடுத்துக்கலாம். இது விஷால் படம் தானே? அப்படி கிடையாது ப்ரோ. இவன் எப்படின்னா ப்ரோ, விஜய்னு கிடையாது ப்ரோ. எந்த படம் வந்தாலுமே இப்போ டிஎம்கேலேருந்து படம் வந்துன்னா யார் படம் வந்தாலும் அவன் சப்போர்ட் பண்ணுவான். உழுந்து சப்போர்ட் பண்ணுவான். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ டிஎம்கே எதிர்பார்க்காங்க, இந்த மாதிரி பிடிக்காதவங்க எந்த படம் யார் படம் வந்தாலுமே இந்த மாதிரி தான் சொல்லுவான். அதுதான் ஒன்று. சரிங்களா? நீங்கள் ப்ரோ, நீங்கள் யார் உங்கள் பேர்? என் பேர் பிரபு ப்ரோ. நான் ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல படத்தை வந்து குறை சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கலன்னு சொல்லலாம். நல்லா இருக்க படத்தை வந்து ஒன்று சொல்லக்கூடாது. எப்படி? அதுதான் என்னோட கோவம். படம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. ஏன் அவர் வந்து அப்படி சொன்னார்லாம் எனக்கு தெரியல. ஆனால் படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அவர் வந்து பப்ளிசிட்டிக்கு அவர் பேசுகிறாரா இல்லை என்ன ரீசன் தெரில. படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. விஷால் சார் நடிச்சிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸ்டண்ட்ஸு சரி, சீன்ஸும் சரி சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸில் பாட்டு சூப்பராக இருக்குது. ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குது ப்ரோ. அவர் பப்ளிசிட்டிக்காடி பண்ணுறாரு, மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை எடுத்தாலும் அது இல்லை அது இல்லை எல்லாத்துக்குமே அவர் அப்படி தான் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் அவரோட ரிவ்யூவை எடுத்து பாருங்களேன். எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவாப்புல. அவருக்கு எதுவுமே நொட்டிடக்கூடாது, எல்லாமே மேலே வந்து விளையாட்டாக நொட்டிடணும். அவருக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். இல்லை ப்ரோ, அந்த சண்டை எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு ஏதாவது தெரியுமா? அதாவது என்னன்னா, ஒரு படம் எடுக்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையை சொல்லப்போனால் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? மைக்கு பிடிச்சி லைட்டு பார்த்து தானே எடுக்கிறீங்க. சும்மா ஏனோ எடுக்க மாட்டீங்களா? உங்களை வந்து ஏதாவது சொல்லிட முடியுமா? யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு பேட்டி எடுக்க தெரில அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தப்பு தானே. தெரிஞ்சுக்கிற கற்றுக்கிடணும் ப்ரோ. தெரிலனா சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். அதை விட்டு தட்டி கீழே இறக்கக்கூடாது. அது என்ன பழக்கம்? படம் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு, படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க, எல்லோரும் பார்க்க ரெடியாக இருப்பாங்க. நல்லா இருந்தால் எல்லாருக்கும் சொல்லிட்டு போ. இல்லை ரொம்ப நல்லா சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ணுறதுதான் கேட்குறேன். ஆனால் நல்லா இல்லை, அது என்ன அந்த சீன் அப்படி தான் சீன், இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லை ப்ரோ. நல்லா தான் இருக்குது படம். விஷாலே ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளோ படம் ஸ்க்ரீன் பிளே எடுத்துக்கிறா போல, டைரக்ஷன் பண்ணிக்கிறா போல. ஆனால் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே சூப்பர். இதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறது. இதுதான் நிறைய மாஸ் இதாக நடிச்சுக்கிறா போல. இந்த படம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி, செகண்ட் ஹாஃபும் ஃபேமிலி. அப்பாவுக்கு மனைவி இல்லை, பிள்ளைக்கு மனைவி இல்லை. இப்போ புரியுதா சொல்றது? அப்பாவுக்கு மனைவி இல்லை, பிள்ளைக்கு மனைவி இல்லை. அப்போ எப்படியாப்பட்ட கதை பேர்? இப்போ புரியுதா? படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாங்க. நிறைய டான் படம் இருந்தாலும் இது விஷாலில் வந்து ஒரு அப்பா மகனுக்கு மனைவி இல்லாமல், இங்கேயும் மனைவி இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா கடைசியில் அந்த கேரக்டரில் மகன் எடுத்து நடத்துகிறா போல. புரியுதா? இந்த விசாகப்பட்டினத்தில் தான் முக்கால்வாசி இந்த ஷூட்டிங் எடுத்துக்கிறா போல. அந்த மீன் வாழும் மக்கள், நான் சொல்கிறது புரியுதா, உண்மையிலே தரமான போயிட்டு பெண்கள் பண்ணுறாங்க. கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து விஷாலே பண்ணல, பெண்கள் பண்ணுறாங்க. மீனவர் சமுதாயம் பண்ணுறாங்க. என் இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். டான்ஸு கோரிக்கை சொல்லவே தவிர ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். வந்து உண்மையிலே இந்த படம் விஷால் படமே இல்லைங்க. நான் இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான், மகுடமோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான். நான் பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் செம வெறியாக இருக்கும், பாருங்கள். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் தான், நல்லா தான் இருக்குது. எந்த சீன் செம்மையாக இருந்தது? ஃபைட் சீன் எல்லாமே எப்பயும் போல தான் ப்ரோ. ஆனால் எமோஷன் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகே, படத்தில் எங்கன்னா தொய்வு லேக் எதாவது இருக்க மாதிரி இருக்கா? அப்படி எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஷால் வர்ற எல்லா ஷாட் நல்லா தேங்க்யூ. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, போய் பாருங்கள் தேட்டரில். ஒர்த்து தான். பாட்டெலாம் பிடிச்சிருச்சா? என்ஜாய் பண்ணீங்களா ஃபுல்லாக? சூப்பராக டான்ஸ் எல்லாம் எப்படி ஆடி இருந்தாங்க?
சூப்பரா ஆடி இருந்தாங்க. பாதி படத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆக்டர்ல இருந்து டைரக்டரா பண்ணிருக்காரு விஷால். ஆமா. அது எப்படி இருந்துச்சு? அந்த டைரக்டர் டச் இருந்துச்சா? நல்லா இருக்கு. அவரு நல்லா இருக்கு.